ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸில் HTML கிளாஸ் கோர்ஸில் பேசிக்ஸ் ஆஃப் HTML பார்க்க போகிறோம். பேசிக்ஸ் ஆஃப் HTML முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் HTML டேக்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் பற்றி. டேக்ஸ்னால் என்ன, ஆட்ரிபியூட்ஸ்னு என்ன? இப்போ இந்த பேராகிராஃப் இது போட்டுருக்காங்க, இதுதான் வந்து டேக்ஸ்னுவாங்க. இந்த பி டேக், ஹெச் டேக், பிஆர் டேக் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு மீனிங்கும். இப்போ பி டேக்னால் அதுக்கு பேர் பேராகிராஃப் டேக், ஹெச் டேக்னா ஹெட்டிங் டேக், பிஆர் டேக்னா பிரேக் டேக். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் இது இருக்கும். இது ஈச் டேக்குக்கு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். இப்போ ஹெட்டர் டேக் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹெட்டர் டேக்குள்ளே ப்ரௌசரில் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம், H1 போட்டு ஹெட்டிங்குன்னு நம்ம எழுதுகிறோன்னா கோடில், அது எப்படி ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டிங் இந்த அளவு பெருசாக டிஸ்பிளே ஆகும். அதே பேராகிராஃப் டேக் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லலாம்னா, பேரா ஒரு நார்மல் டெக்ஸ்ட்டாக இதாகும். ஸோ இதோட சைஸ் வேரியேஷன் பாருங்கள். இப்போ டிஃபால்ட்டாகவே நீங்கள் இந்த டேக் போட்டிங்கன்னா இந்த சைஸில் தான் அது டிஸ்பிளே ஆகும், இந்த லாங்குவேஜ் படி. இந்த பேராகிராஃப் டேக் போட்டிங்கன்னா அதுக்கு நார்மல் ஃபாண்ட் சைஸ் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை வந்து நான் சைஸ் மாற்றணும், இதை சென்டரில் கொண்டு வரணும் இந்த பேரான்ற வார்த்தையை அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு சம் ஸ்பெஷல் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டேக்லுக்குமே. ஸோ அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா, இந்த இந்த லைன் இருக்குதுல, இந்த சென்டர் இதில் வந்து சென்டருக்கு வந்துடும். அலைன் சென்டர், ஜஸ்டிஃபை சென்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா, நம்ம அலைன் ஜஸ்டிஃபைல CSS எடுக்கிறப்போ பார்ப்போம். இந்த அலைன் சென்டர், ஜஸ்டிஃபை சென்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா, இந்த சென்டரில் எடுத்துகிட்டு வந்து அது உட்கார வச்சிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டேக்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ இதில் அடுத்து பார்த்தோன்னா பேசிக்ஸ் ஆஃப் HTML ஒவ்வொரு டேக் பற்றி பார்ப்போமா? இப்போ இந்த பேசிக்ஸ் ஆஃப் HTML டேக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேக் பற்றி பார்ப்போம். அது என்னன்னா பேராகிராஃப் டேக். பேராகிராஃப் டேக் பற்றி நான் இப்போ சொன்னது தான். ஓகே, நான் அதை பற்றி கான்செப்ட்ஸ் எழுதி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பேராகிராஃப் டேக் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இதை யூஸ் ஆகும். இதான் ப்ரௌசரோட விண்டோ. நீங்கள் கம்ப்யூட்டர் மானிட்டர் ஓப்பன் பண்ணுறீங்க, உங்கள் லோக்கல் ஹோஸ்ட் ரன் பண்ணிட்டீங்கன்னா ப்ரௌசர் விண்டோவில் ஃபஸ்ட்டு இது தான் தெரியும். அதுக்கு அடுத்து ஹெட்டிங் டேக். ஹெட்டிங் டேக் வந்து H1 மொத்தம் 6 விதமான ஹெட்டிங் டேக் இருக்குது. H1, H2, H3, H4, H5, H6. இந்த 6 விதமான டேக்கும் டெக்ஸ்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் காட்டும். H1 ரொம்ப ஹையாக இருக்கும், H2 கொஞ்சம் கம்மியாக இருக்கும், H3 அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் வேரியேஷன் இருக்கும் இந்த H1 to H6 டேக் யூஸ் பண்ணுறப்போ. அடுத்து கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ்ன்றது HTML இப்போ நீங்கள் ஒரு லாட்ஸ் ஆஃப் கோட் எழுதுறீங்க அப்படின்னா, இந்த லைன் எதுக்கு போட்டுக்கிறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, மற்ற டெவலப்பருக்கும் தெரியாது. நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு வருஷம் கழிச்சு அந்த கோட் எடுத்து பார்க்குறீங்கன்னா, உங்களால் அதை டயக்னைஸ் பண்ண முடியாது. என்ன பிரச்சனை, எதுக்காக இது போட்டுக்கிறோன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இதுக்காக ஒரு கண்டென்ட் எழுதுகிறோம், ஆனால் அது வந்து ப்ரௌசரில் தெரியக்கூடாது அப்படின்னா முன்னாடி டபுள் ஸ்லாஷ் போட்டுருவோம். டபுள் ஸ்லாஷ் போட்டால் கமெண்ட்டுன்னு கணக்கில் எடுத்துக்கும், இதை வந்து நமக்கு ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணாது. அடுத்து வந்து டேபிள் டேக். இந்த டேபிள் டேக் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணலாம், ஃபார்ம்ஸு. இப்போது ஒரு வெப்சைட் ப்ரௌசர் இருக்குன்னா, அந்த ப்ரௌசர் 3 ஸ்க்ரீனாக பிரி அப்படின்னா, இந்த டேபிள் டேக் யூஸ் பண்ணி 3 பிரிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ இந்த டேபிள் டேக்கில் முக்கியமான டேக்லாம் வந்து TR, TD, TH, டேபிள் ஹெட், இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேபிள் ஹெட்னா டேபிளோட ஹெட்டரில் என்னென்ன காலம் வரணும், என்னென்ன இது வரணுன்ட்டு. ஃபஸ்ட்டு டேபிள்னால் இந்த அவுட்டரில் இருக்கிற டேபிள். அதுக்கடுத்து டி ஹெட் அப்படின்னா இந்த டேபிளில் வர ஃபஸ்ட்டு ரோ, அதாவது ஹெட்டர் காலம். இங்கே வந்து என்னென்ன வரணும், எத்தனை ஹெட்டர் வரணும் அப்படின்றது. டிஆர் அப்படின்னா ரோஸ், டேபிள் ஹெட்டு கீழே வரக்கூடிய ரோஸை வந்து நம்ம வந்து இது பண்ணிப்போம், எத்தனை ரோஸ் வரணும், என்னென்ன ரோஸ் வரணுன்ட்டு. அந்த ரோஸில் டிடி தான் செல். இப்போ இந்த ரோ 3 பிரிக்கணுமா, இல்லை நான் 2 பிரிக்கணுமா, அப்படி இல்லை எந்த சைஸ் வரைக்கும் இந்த 3 டிஃப்ரெண்ட்டாக பிரிக்கணும் அப்படின்றத நம்ம இந்த டிடி வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஸோ டேபிள் இதில் முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, டேபிள், டிஆர், டிடி, டிஹெச், அதுக்கப்புறம் டேபிள் ஹெட். இந்த டேக்ஸ்லாம் முக்கியமான டேக்ஸ். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுட்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து டேபிள் இதை வந்து தனியாக போடுறேன், ஏன்னா டேபிள் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் டேபிள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் ரெஸ்பான்சிவாக வெப்சைட்டை பண்ண முடியும். நம்ம ப்ராக்டிக்கல் கோர்ஸ் போடுவோம்.
இப்போ வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேபிள் டேக்ன்றது ரொம்ப முக்கியமான டேக். டேபிள் TR, TD, TH டேபிள் ஹெட். இந்த டேபிள் ஹெட்டுக்கு தான் வந்து உங்களுக்கு இது யூஸ் ஆகும். டேபிள் கிரியேட் பண்ண. அந்த டேபிள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறா TR-TD வச்சு ஸ்ப்ளிட் பண்ணலாம். அண்ட் டேபிள் ஹெட்டர் டேபிள் இது இருக்கும். அண்ட் தென் பிரேக் டேக். பிரேக் டேக் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லைன் கன்சிக்யூட்டிவாக பண்ணிக்குது. இப்போ நம்ம ஒரு பிரேக் டேக் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு லைன் கன்சிக்யூட்டிவாக போகுது அப்படின்னா, அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு அடுத்த லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒரு பேராகிராஃப் சென்டென்ஸ் வந்து நம்ம எழுதி நிற்கிறோம். இப்போ ஐன்னு போட்டேன். எனக்கு அடுத்த லைன் வந்து ஹவாரி வந்து கீழே வரணும் அப்படின்னா, இந்த பிஆர் டேக் வந்து நான் கோடில் இன்செர்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து இந்த ஹாய்க்கு அப்புறம் அடுத்த எழுத மாட்டோம். அடுத்த லைனுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு ஹவ் ஆர் யூ அப்படின்றது டைப் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹாரிசான்டல் லைன். இப்போ ஒரு ஸ்க்ரீனில் எழுதினே இருக்கிறீங்க, ஒரு ஹாரிசான்டலாக ஒரு லைன் க்ரியேட் ஆகணும் கீழே டிவைடர் மாதிரி அப்படின்னா, ஹெச்ஆர் டேக்னு போட்டிங்கன்னா ஒரு ஹாரிசான்டல் லைன் க்ரியேட் ஆகிடும். வெர்டிகல்லாம் கிடையாது, ஹாரிசான்டல் மட்டும் தான் இருக்குது. ஹாரிசான்டல் லைன் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் எழுதுகிற கண்டென்ட் கீழே ஒரு லைன் மாதிரி டிவைட் பண்ண பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. லிஸ்ட்டு டேக். லிஸ்ட்டில் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட், ஆர்டர்ட் லிஸ்ட், லிஸ்ட்டில் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட் இந்த மாதிரி 2 இது இருக்குது. அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு டேக் தான். எல்ஐன்றது ஒரு டேக்கு, யூஎல்ன்றது அன்ஆர்டர் லிஸ்ட்னு மென்ஷன் பண்ண, ஓஎல்ன்றது ஆர்டர் லிஸ்ட் மென்ஷன் பண்ணேன். இப்போ இந்த டேக்கில் எழுதுனா என்னென்னா, இதில் வந்து நீங்கள் எப்படி வேணால் லிஸ்ட்டை வச்சு டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இதை ஆர்டராக தான் காட்ட முடியும்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து புல்லட்ஸ், ஸ்கொயர், டைப்புன்னு இதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அந்த ஆட்ரிபியூட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் புல்லட், ஸ்கொயர், சர்க்கிள்ன்ற மாதிரி ஆப்ஷனை காட்டலாம். ஆர்டர் லிஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஆர்டராக மாற்றிக்க முடியும். நீங்கள் கொடுக்குற லிஸ்ட்டை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாலும் எனக்கு 1 2 3 நம்பர் போட்டு காட்டு, ஆர்டராக நம்பர் போடும். இல்லை ரோமன் நம்பரு, புல்லட்டு, சர்க்கிள், ஸ்கொயர் இந்த மாதிரி இதெல்லாம் டைப் பண்ணுற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எதனா புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.